கர்நாடகா தர்மஸ்தலா அங்கே நடக்கக்கூடிய கொலைகள், பெண்கள் பாதுகாப்பின்மை, சிறு பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. காரணம் யார் என்று அரசாங்கம் சொல்றது கிடையாது. அநேக எலும்புக்கூடுகள் தோடுறாங்க, ஆனால் அதிலே பெண் எலும்புக்கூடு இருந்தது என்று எதையுமே சொல்லுவதில்லை. வந்திருந்த அப்ரூவர் அநேக 100க்கும் மேலான பெண்கள் 1994 முதல் 2014 வரை கொல்லப்பட்டார்கள், நான் தான் புதைத்தேன் என்று சொல்லியும் இந்த அரசாங்கமோ இந்த ஊடகங்களோ இந்த அதிகாரிகளோ அங்க எந்த பெண்ணின் உடலும் சடலமும் இருப்பதாக எதையுமே வெளிக்கொண்டு வருவதில்லை, காட்டுவதில்லை. எதை மறைக்கிறார்கள்? யாரை காப்பாற்றுகிறார்கள்? எதனால் இந்த பிரச்சனை? ஏன் இந்த தர்மஸ்தலா ஒரு கொலை நகரமாக, ஒரு கொலை செய்கிற இடமாக, ஒரு கற்பழிப்பின் இடமாக மாறினது? இந்த காணொலியை நீங்கள் பார்த்து அதற்கான விடையை தெரிந்து கொள்ளலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். கிரீட்டிங்ஸ். தர்மஸ்தலா இன்றைக்கு இந்தியா மாத்திரமல்ல, இந்த உலகமே திரும்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய கொடூரங்கள் அலங்கேறி இருக்கிற ஒரு இடம். இது எந்த இடத்துல இருக்கு? கர்நாடகாவில் தக்ஷண கன்னரகா என்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போய் அந்த இடத்துல தெய்வ வழிபாடுகளை செய்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு போய் தெய்வங்களை வணங்கி வரக்கூடிய ஒரு இடம். இது அநேக மனுஷர்களுடைய பக்தியை அந்த இடத்துல வைத்து, பக்தி உள்ளவர்களும் அந்த தெய்வங்களை எண்ணி அந்த தெய்வங்களால் எனக்கு நன்மை நடக்கும் என்று சொல்லி அநேக ஜனங்கள் போய் அந்த இடத்துல அந்த தெய்வங்களை வணங்கி அவர்களுடைய காணிக்கைகளை செலுத்தி வரக்கூடிய ஒரு ஸ்தலம் அது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வ வழிபாட்டை முன்னிறுத்தி, ஒரு தெய்வத்தை முன்னிறுத்துகிற ஒரு இடத்துல இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இன படுகொலையை நடத்தியிருக்காங்க. அங்கு வேலை செய்திருந்த ஒரு மனிதர் 1994 2014 வரை அங்க மிகப்பெரிய அளவில் பெண்கள் கடத்தப்பட்டும் பெண்கள் கற்பழிக்கப்பட்டும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு பயங்கரமான செய்தியை அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கிறாரு கம்ப்ளைண்டா. அந்த கம்ப்ளைண்டை அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அந்த கம்ப்ளைண்டோட சில நகல்களையும் சில ஆதாரங்களையும் போட்டோக்களையும் கொடுத்த உடனே அந்த போலீஸ் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கிருந்த உயர் அதிகாரிகளுக்கிட்ட அவரை கொண்டு போறாங்க. அங்க இருக்கிற உயர் அதிகாரிகள் அதை பார்த்து இது உண்மையா பொய்யா என்ற ஆராய்ச்சியில இறங்கும் பொழுது அவர்கள் அதிர்ந்த காரியம் என்னவென்றால், இதோ அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில இதோ இந்த மனிதன் சொல்லக்கூடிய கொலைகள் அரங்கேறி இருக்கிறது என்று தெரிய வருது. மாத கணக்குல அங்க போய் தங்கி இருந்து தெய்வங்களை வழிபடுகிறவர்கள் இருக்காங்க. அது தெய்வங்கள் என்று சொல்லியும் தெய்வங்களுக்கிட்ட நாம் வழிபட்டு அவர்களிடத்திலிருந்து ஆசியை பெற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மாறும், குடும்பம் மாறும், சந்தோஷம் வரும், பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பல லட்சம் பேர் அந்த இடத்துக்கு செல்வது வழக்கம். இவர்களுடைய இந்த தெய்வ வழிபாட்டு ஸ்தலத்தை இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு செய்தி முற்றிலுமாக தகர்த்து இருக்கு என்றால் அது மிகையாகாது. ஒரு கிறிஸ்தவ போதகனாக இதோ இங்கே நடந்த இந்த மிகப்பெரிய இன படுகொலையை குறித்ததான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இதற்கு எது காரணம் என்று பேச நான் விரும்புகிறேன். இது மதத்தின் அடிப்படையிலோ மற்ற மதத்தை இழிவுபடுத்தவோ அல்ல. சக மனிதனை கொல்ல ஒரு மனிதனுக்கு உரிமை கிடையாது. ஒரு பெண்ணினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண்ணை தொட ஒருவனுக்கும் அனுமதி இல்லை. பெண் பாதுகாப்பு, பெண் சுதந்திரம் பேசக்கூடிய இந்த இந்தியாவிலே, இந்த நம்முடைய மாநிலங்களிலே அநேக அரசாங்க சட்டங்கள் பெண்களுக்கு அநேக பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில அதிகாரிகளே தவறு செய்து, அதிகாரிகளே மிகப்பெரிய அளவில் இந்த பெண் பாதுகாப்பை ஒரு கேள்விக்குறியா மாற்றி இருக்காங்க. அதுவும் இந்த உலகத்திலேயே அன்பு, சமாதானம், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தெய்வ ஸ்தலத்துல பாதுகாப்பான இடம் என்று கருதப்படுகிற இடமே இன்றைக்கு பாதுகாப்பு அற்ற இடமா மாறி இருக்குன்னா இது கட்டாயமாய் கண்டிக்க வேண்டிய ஒரு காரியம். இதை நாம் பேசிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் இது நம்முடைய பிள்ளைகளுடைய, நம்முடைய சமுதாயத்தின்
பாதுகாப்பை குறித்தது. இந்த பாதுகாப்பிலே இந்த காரியத்தை நாம் எப்படி அணுக போகிறோம்? இந்த அரசாங்கம் இதை மறைக்க போகிறதா, இல்லை இந்த அரசாங்கம் இதற்கான தீர்வை கண்டு பாதுகாப்பை நம்முடைய பெண்களுக்கு, நம்முடைய வீட்டின் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த போதா என்பதை நாம பார்க்கவிருக்கிறோம். இந்த காரியத்துல உங்களுடைய அணுகுமுறை என்ன? மக்களாகிய உங்களுடைய அணுகுமுறை. நான் ஒரு கிறிஸ்தவ போதகன். இந்த கிறிஸ்தவ போதகனா நான் கிட்டத்தட்ட 22 வருடம் கர்நாடகாவில நான் வசித்தவன். அந்த மாநிலத்துல நான் வேலை செய்திருக்கேன், ஸ்கூல் நடத்தியிருக்கேன், டியூஷன் சென்டர் நடத்தியிருக்கேன். நான் சேவைகளை, பொது சேவையை, சோசியல் சர்வீஸ் செய்திருக்கிறேன். இந்த சமுதாயத்திற்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதனாய் நான் இருந்திருக்கேன். ஆண்டவருடைய அழைப்புக்கு பிறகு நான் ஊழியத்தை தேடி நான் இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அந்த செய்தி மிகப்பெரிய ஒரு ஊண்டிங்கா இருந்துச்சு. காரணம், என்னுடைய பிலீவர்ஸ்ல, என்னுடைய ஸ்கூலில் இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ், என்னுடைய இன்ஸ்டிடியூட்ல இருந்த நிறைய பேரண்ட்ஸ் அந்த தர்மஸ்தலா என்ற இடத்திற்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது சென்று வரக்கூடிய பக்தர்களா இருக்காங்க. அவர்கள் யாவரும் பெண்கள். இப்போ இந்த பாதுகாப்பின்மையும் பெண்களுக்கு நடந்திருக்கிற துரோகமும் ஒரு புனித ஸ்தலம் என்ற இடத்துல நடந்திருக்கிறது தான் மிகப்பெரிய அவமானம், அழுக்கு. இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு அவமான சின்னமாக மாற்றிட்டாங்க. இது யாருடைய தவறு என்றால், என்றைக்குமே கடவுள் என்பவர் நன்மை செய்கிறவர், அமைதலை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர், பாதுகாப்பை தருகிறவர். ஆனால் இந்த மனுஷனோ தந்திரமான இருதயம் உடையவன், சுயநலமுடையவன், தனக்காகவே நிறைய காரியத்தை செய்ய நினைக்கிறவன். இந்த மனுஷனால் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அழிவுதான் இந்த பெண்கள் படுகொலை. அந்த மனுஷன் ஒவ்வொரு இடத்துலையும் தோண்ட கூட்டிட்டு போறாங்க. அங்கிருந்து இதுவரைக்கும் 100 எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு, 100 எலும்புகள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. 2 ஆண் சடலங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. பெண்களின் சடலங்கள், அந்த அவர்களுடைய புடவைகள் என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் சரியான செய்தியை வெளியே சொல்ல தயங்குகிறது என்றால் அதுதான் உண்மை. இன்றைக்கும் அந்த செய்தியை தெளிவான செய்தியை சொல்லிவிட்டால் தேசமே நடுங்கக்கூடிய புரட்சி வெடித்துவிடும் என்று அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் நூற்றுக்கணக்கான பெண்கள் என்று ஒருவர் அப்ரூவ் ஆகி நான் தான் புதைத்தேன் என்று சொல்லும் பொழுது இந்த ஊடகங்களும் சரி, இந்த அரசாங்கமும் சரி, நாங்கள் 100 எலும்பு கூடுகளை எடுத்தோம், எலும்பு துண்டுகளை எடுத்தோம், அதுல 2 ஆண்களுடையது என்று சொல்லி இந்த காரியத்தை மூடி மறைக்கவே பார்க்கிறார்களே தவிர உன் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பை குறித்து இந்த அரசாங்கத்திற்கு கவலை இருக்கா இல்லையா என்பது இவர்களுடைய போலித்தன முகமூடியை போட்ட இந்த போலித்தனத்திலிருந்து தெரிய வருது. முதல் காரியம் இப்படிப்பட்ட இடங்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். இப்படிப்பட்ட இடங்களுக்கான வரைவு சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது முக்கியம். இப்படிப்பட்ட இடங்களிலே பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது முக்கியம். இப்படிப்பட்ட இடங்களுக்கு பெண்கள் அழைத்து வரும் பொழுது அவர்களுக்காக தனியா பாதுகாப்பு அமைப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது முக்கியம். இந்த ஸ்தலங்களுக்குள்ளே சுற்றி இருக்கிற குறைந்தது 10 கிலோமீட்டர்ல எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கணும் என்றால் அந்த இடங்களிலே அதிகாரியாய் இருப்பவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் மக்கள் கண்மூடி நம்புறாங்க, அந்த அதிகாரிகளும் நாம் தெய்வ வழிபாட்டுக்கு வரும் பொழுது அவர்கள் இந்த ஸ்தலத்திலேயே இருக்கிறவர்கள் தெய்வ அன்போடு இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அதிகாரிகள் தான் இன்றைக்கு மிருகங்களாக மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. இது ஒரு இந்து ஸ்தலமாக இருப்பதனால இந்த இடத்தை குறித்ததான அநேக தவறான செய்திகள் இவர்களுடைய பக்தியை கேள்விக்குறியாக்கும் என்பதனால ஒருவேளை மறைக்க கூடும். ஆனாலும் ஒரே ஒரு கேள்விதான் இன்றைக்கும் கேட்கிறது, நிச்சயமாக அங்க வரக்கூடிய பெண்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. அந்த மரணத்தை சந்தித்த அந்த பெண்களுடைய குடும்பமும் பெற்றோரும் எவ்வளவு கண்ணீர் வடித்திருக்கிறார்கள், அந்த கண்ணீரின் சாபம் அந்த இடங்களிலே இருக்கும் என்பது நிச்சயமாக உறுதியாய் நம்பப்படுகிறது. அந்த இடங்களை தோண்ட 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 அவர்களுடைய எலும்பு கூடுகளை எடுக்க இந்த ஜனங்கள் செய்திருந்த, இந்த மனிதர்கள் செய்திருந்த இந்த மகா பெரிய அருவருப்பும் துரோகமும் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். இதோ இந்த தண்டனை வெளிரங்கமா இருக்கணும். அரசாங்கம் இந்த காரியத்தை
வெளியரங்கமா யாவருக்கும் அறியப்படும்படிக்காக இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட, பெண்கள் பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட காரியம். சமுதாயத்துல பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமாய் இந்த ஸ்தலங்கள் மாறி இருக்குன்னா அதற்கு இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதில் என்ன என்பதை அவர்கள் கட்டாயமா பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும். 3 காரியத்தை உறுதிப்படுத்தணும். நம் தேசத்தில் இருக்கிற சிறு பெண்கள், சிறு பிள்ளைகள், அவர்களுடைய பாதுகாப்பு. 2வது காரியம் வாலிப பெண்களுடைய பாதுகாப்பு. 3வது காரியம் இப்படிப்பட்ட தெய்வ ஸ்தலங்களிலே பாதுகாப்பு குறைச்சலுக்கு, பாதுகாப்பின்மைக்கு காரணம் யார் என்பதை பார்த்து இப்படிப்பட்ட தவறான காரியங்களிலே மிருக குணமுடையவர்கள் நிச்சயமாக அதிகாரிகளாய் இருந்தாலும், பெரிய பதவிகளில் இருந்தாலும், பெரிய பணக்காரர்களாய் இருந்தாலும் சமுதாயத்தில சட்டத்துக்கு முன் கட்டாயமாக நிறுத்தப்படவும் தண்டிக்கப்படவும் வேண்டும் என்பதை உறுதி செய்யணும். இந்த 3ஐ இந்த அரசாங்கமோ இந்த அதிகாரிகளோ உறுதி செய்யவில்லை என்றால் இந்த அரசாங்கம் நம்மை காப்பாற்ற அல்ல, நம்மை அழிக்கவே என்ற அந்த எண்ணம் இந்த பொதுமக்களிடையே வந்துவிட்டது. வரும், நிச்சயமாக அதற்கான புரட்சி வெடிக்கும். ஏனென்றால் என் வீட்டில் இருக்கிற பெண்களை நாசம் செய்ய எந்த ஒரு அரசாங்கத்திற்கு அனுமதி கிடையாது. என்னுடைய வீட்டின் பாதுகாப்பிற்கு தான் நாம் ஒரு அரசாங்கத்தை தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த அரசாங்கம் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை என்றால் அந்த அரசாங்கம் அவர்களுடைய கடமையை செய்யவில்லை என்பதுதான் உண்மை அர்த்தம். இப்பொழுது இந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தோண்டி கொண்டு இருக்கிறாங்க, எலும்புக்கூடுகளை எடுத்து கொண்டு போறாங்க. இது ஒரு பதட்டத்தையும் ஒரு பயத்தையும், இதோ அந்த பகுதியிலே ஒரு அமானுஷ்யமான காரியங்களையும் சிந்திக்க தோன்றுது. அந்த பகுதிக்கு போகவே அநேகர் பயப்படுறாங்க. என்னுடைய ஒரு பேரண்டில் ஒருத்தர் எனக்கு சொல்லும் பொழுது, நான் அந்த தர்மஸ்தலான்ற இடத்தை நான் என்னுடைய இன்னொரு வீடாக கருதுகிறேன். ஆனால் இப்பொழுதும் நான் செய்த தவறை உணர்ந்து விட்டேன். என் பிள்ளைகளையோ என் பேரன் பேத்திகளையோ தப்பி தவறி கூட அந்த பகுதிக்கு கூட்டி செல்லவே கூடாது என்று நினைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இந்த சமுதாயத்துல இந்த பயம், இந்த மரணம், இந்த கொலைகள் எவ்வளவு பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அரசாங்கம் புரிந்து கொண்டு இந்த மனிதர்களுக்கு, இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஊழியனாக, ஒரு கிறிஸ்தவனாக இது ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. ஏனென்றால் நம்முடைய வீட்டில் இருக்கிற பெண்களை பாதுகாக்கத்தான் நமக்கு கடவுள், நம்முடைய வீடு பாதுகாக்கத்தான் நமக்கு கடவுள், நாம சமாதானமா இருக்கத்தான் நமக்கு கடவுள், நம்ம சமுதாயத்துல ஒழுக்கமா இருக்கத்தான் கடவுள், நம்ம சமுதாயத்துல மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்கத்தான் கடவுள். ஆனால் இது எல்லாவற்றையும் செய்ய அந்த கடவுளின் பெயரையும் கடவுளின் இடத்தையும் பயன்படுத்தினால் இனி எதற்கு அந்த கடவுள்? இனி ஏன் அந்த கடவுள்? அப்போ கடவுளின் பெயரிலே செய்யக்கூடிய மிகப்பெரிய அருவருப்பு அந்த காரியத்தை கட்டாயமாய் பொறுத்து கொள்ளாமல் அரசாங்கம் இதற்கான உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக தெளிவாய் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவர்கள் இதை பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த காரியத்திற்காக நாம் அந்த பகுதிகளில் இருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்க தயவாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாற்றம் நம்முடைய தேசத்துல இனி எந்த இடத்திலும் நடக்கக்கூடாது என்பதற்காக தயவாய் கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.